நிறையா அவங்களோட விவசாய நிலம் இருந்துச்சு. ஸோ இந்த விவசாய நிலத்தெல்லாம் வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ விவசாய நிலம் விற்றுருக்குறாங்க. இப்போது ஒரு ஜுவல் இருக்குன்னா அந்த ஜுவல்லை வந்து பிளச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. ஸோ நம்ம கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, பட் நம்ம பையன் வந்து நல்லா ஆயிடுச்சுனா அதை விட பெரிய சக்ஸஸ் நம்மளுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் பார்க்குறப்போலாம் வந்து எனக்கு வந்து நெகிழ்ச்சியாக இருக்கும். என்னடா நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ நம்மளை நம்புகிறாங்க, இவ்வளோ வந்து கஷ்டத்துலேயும் வந்து நம்மளை வந்து இப்படி வந்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதுதான் வந்து ஒரு ஃபயர். இப்போ வந்து எப்படியாவது நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பேரண்ட்ஸோட அவங்களோட அந்த ஒரு டிபெண்டன்ஸை குறைச்சி அவங்களுக்கு நம்மளால் கஷ்டம் இன்னும் அதிகமாக ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு வெறி தான் வந்து இன்னும் அதிகமாக நம்மளை வந்து என்னை வந்து படிக்க வச்சுது. 2017ஆம் ஆண்டு நான் வந்து IAS தேர்வில் தமிழக அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 21வது இடமும் பெற்றேன். இன்னொரு ஒரு மாயை என்ன இருக்குன்னா, IAS எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அதுவும் ஃபஸ்ட் டைமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல்லேருந்தே நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், எல்கேஜிலேருந்தே டாப்பராக இருந்தால் மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். யூத் பேப்பர் சேனல் யூடியூப் சேனலுக்கு முதற்கண் வணக்கங்கள். நான் பிரதாப். என்னோட நேட்டிவ் வந்து விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்புங்க கிராமம். என்னோட அப்பா வந்து ஒரு விவசாயி, அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். என்னோட குடும்பத்தோட முதல் தலைமுறை பட்டதாரி. 2017ஆம் ஆண்டு நான் வந்து IAS தேர்வில் தமிழக அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 21வது இடமும் பெற்றேன். நான் வந்து ஸ்கூல் 2 இடங்களில் படித்தேங்க. ஒன்று வந்து திருநெல்வேலியில், அப்புறம் வந்து ரோஸ்மேரி அப்படிங்கிற பள்ளியில், அப்புறம் வந்து மதுரையில் TVS ஸ்கூலில் தான் என்னோடய கல்வியை முடித்தேன். இந்த 2 ஸ்கூலுமே வந்து என்னோட ரொம்ப முக்கியமான பங்கு. ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்மளோட முக்கியமான பங்கு. என்னென்னா நம்மளோட இளமை பருவம் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கூலில் தான் எடுத்துகிட்டு போகிறோம். என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம 5இல் விளையாது 50இல் விளையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட டீச்சர்ஸு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தான் நம்மளோட முக்கியமான அத்தனை விஷயங்களும் நம்மளை வந்து நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ளே வந்து ஒரு இம்பைப் ஆகும். ஸோ ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது வந்து என்னோடய IAS கனவில் நான் இப்போது இருக்கிற பதவிக்கு வந்து மிகப்பெரிய பங்கு வந்து என்னோடய ஸ்கூல் வந்து ஆற்றிருக்கு. ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் நம்மளுக்கு. என்ன அப்படின்னா, நம்மளோட அதிகமான பழக்க வழக்கங்கள், அதிகமான சிந்தனைகள் வந்து நம்மளோட பள்ளி பருவத்தில் தான் நம்மளுக்கு வரும். என்ன அப்படின்னா, நம்ம 5இல் விளையாது 50இல் விளையாது அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி சின்ன வயசில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, எந்தெந்த விஷயங்களை வந்து இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்லித்தராங்களோ அதை வச்சு தான் நம்மளோட கேரக்டரை வந்து நம்ம வந்து மெருகேற்றுறோம். நம்மளோட கேரக்டர் வந்து அதுக்கேற்றாப்புல தான் நம்மளுக்கு போகுது. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கூல் லைஃப் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான பருவம். நம்மளோட எல்கேஜியில் நம்மளோட டீச்சர் வந்து இன்னமும் நம்மளுக்கு ஞாபகம் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம எதை வேணாலும் இப்போ 5th ஸ்டாண்டர்டில் படித்ததை மறக்கலாம், 6th ஸ்டாண்டர்ட் படித்ததை மறக்கலாம், பட் அந்த எல்கேஜியில் படித்த ABCD இப்போ வரைக்கும் நம்ம யாருமே மறக்கிறதில்ல. அதே மாதிரி அந்த டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இன்ஸ்பயர் பண்ணுவாங்களோ அதுதான் வந்து நம்மளோட ஒரு முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து அது வரைக்கும் நம்ம சொந்த பந்தங்களை மட்டும்தான் பார்த்துருப்போம். முதல் தடவை வந்து ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஆசானை நம்ம பார்க்குறப்போ அவங்க தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரோல் மாடல். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். அவங்கள மாதிரி நம்மளும் படித்து நிறையா இன்னும் பெரிய பதவிகள் அடையணும்னு நினைப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆன முதல் பதவி அப்படிங்கிறது வந்து ஒரு பள்ளி ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பதவி தான். ஸோ அந்த பதவியை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து தமிழ் டீச்சர் உமா அப்படின்ட்டு ஒருத்தங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுத்தாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு தமிழ் வந்து அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் சும்மா மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுப்பேன். பட் அதற்கப்புறம் அவங்க நடத்துகிற ஒவ்வொரு பாடத்தும் வந்து அவங்க வந்து அந்த ஸ்கூல் மட்டும் ஒரு புக்கில் இருக்க பாடத்தை மட்டும் எடுக்காமல் அவங்களோட வாழ்க்கை ப்ளஸ் அவங்களோட அந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லும் போது நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பயர் ஆகும். ஸோ அதில் தான் வந்து எனக்கு வந்து தமிழில் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி பிரேக் பீரியட்ஸில் வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஸோ நான் மதுரையில் படிச்சுட்டு இருந்தப்போ அங்கே இருக்கிற கலெக்டர்ஸை பற்றி எனக்கு வந்து சொன்ன டீச்சர்ஸ் வந்து என் ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸ் தான். ஸோ அவங்க வந்து எனக்கு கலெக்டர் அப்படிங்கிற பதவினா என்ன, கலெக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும், பட் அவங்களால என்னென்ன பண்ண முடியும், கலெக்டர்ஸ் நினச்சா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற அது ஒரு எண்ணம், ஒரு மிகப்பெரிய பதவி, ஏன் வந்து எல்லாரும் அந்த பதவி அடையணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய மனசில் விதைத்தது வந்து என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து
நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. நல்ல பழக்கங்களையும் சொல்லிக் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, கெட்ட பழக்கங்களை சொல்லிக் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ எதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், எந்த பாதையில் நம்ம போகிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையுது. ஸோ என்னோட ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு அமைந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல விஷயங்கள் நிறையா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருமே வேறு வேறு பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வந்திருப்போம். ஒருத்தர் வந்து ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க, ஒருத்தங்க மிகவும் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து இருப்பாங்க, ஒருத்தங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கை முறைகள்லேருந்து வருவாங்க, வேறு வேறு ஊர்கள்லேருந்து வருவாங்க. ஸோ அவங்களோட கஷ்டங்களை, அவங்களோட திங்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது நம்ம இதெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரி தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, எந்தெந்த மாதிரிலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதே மாதிரி இன்னொரு ஒரு ஒரு மாயை என்ன இருக்குன்னா, IAS எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அதுவும் ஃபஸ்ட் டைமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல்லேருந்தே நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், எல்கேஜிலேருந்தே டாப்பராக இருந்தால் மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித்து. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் நான் 10th ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்ததில்லை, 12thலாம் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்ததில்லை. என்ன அப்படின்னா அது வந்து இப்போ வந்து கல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வணிக நோக்கமாக நம்ம ஆகிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம மேலே ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்க்கும் பக்கத்து வீட்டு பையன் வந்து இந்த ஸ்கூலில் இவ்வளோ காசு எவ்வளோ அதிகம் கட்டி படிக்கிறாங்களோ அதுதான் நல்ல ஸ்கூல் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிறோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்கூல் அப்படிங்கிறது உங்களோட எஜுகேஷனை வந்து குவாலிட்டியாக இம்பைவ் பண்ணணும். உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெமரைஸ் பண்ணி நீங்கள் 100 மார்க் எடுக்கிறது மட்டுமே ஒரு நல்ல எஜுகேஷன் கிடையாது. நீங்கள் வந்து அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது உங்களோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். உங்களோட லைஃப்பை நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 0ல் வரீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 1 hour ஒரு 2 hour ஆக்குறது தான் எஜுகேஷன். நீங்கள் அப்படியே புக்கில் இருக்கிற மெமரைஸ் பண்ணி உங்களை வந்து மக்கப் பண்ணி உங்களை வந்து எக்ஸாமில் எழுத வச்சு உங்களுக்கு 100 மார்க் எடுக்க வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்கூலோ ஒரு நல்ல டீச்சருக்கோ ஒரு எடுத்துக்காட்டு கிடையாது. ஸோ அதனால் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஸ்கூலில் நடந்துச்சு. ஸோ என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருக்கணும், நல்ல ஒரு டீச்சர்ஸ் இருக்கணும். இந்த ஸ்கூலில் படித்தாதான் என் பையன் என் பொண்ணு வந்து நல்லா ஆக முடியும் அப்படிங்கிறது கிடையாது. எனி குட் ஸ்கூல், அந்த குட் ஸ்கூல் அப்படிங்கிறது நாட் பேஸ்ட் ஆன் அதிகமாக ஃபீஸ் இருந்தால் தான் குட் ஸ்கூல்னு இல்லை. அது நல்ல ஒரு என்விரான்மெண்ட், நல்ல ஒரு டீச்சர்ஸ் இருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஸ்கூல். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்கூல்ஸை வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ஸை வந்து பீப்புள் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் வந்து படித்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நம்ம எப்படி ப்ரெஷரில் இருக்கிறோமோ அதை விட அதிகமாக நம்ம பசங்க ப்ரெஷர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரெஷரை நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு போகாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் வளர விட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு உந்து சக்தியாக மட்டும்தான் நீங்கள் இருக்கணும். நான் ஸ்கூல் அரௌண்ட் ஒரு 11th 12th படித்தப்போ நான் வீட்டில் சொன்னேன், நான் வந்து IAS எக்ஸாம் தான் எழுத போகிறேன். ஸோ நான் ஏதாவது ஒரு IAS எக்ஸாமுக்கு ஒரு பேசிக் டிகிரி இருந்தால் போதும். ஸோ பேசிக் எனி டிகிரி. ஸோ நான் என்ன சொன்னேன்னா 12th முடிச்சுட்டு நான் வந்து ஏதாவது ஒரு டிகிரி, ஒரு BA தமிழ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. நீ வந்து ஏன்னா வீட்டில் யாருமே இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்ததில்லை, யாரும் எனக்கு வந்து பெருசாக ஸ்ட்ராங்காக என்னை சப்போர்ட் பண்ணுற அளவுக்குலாம் யாரும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அவர் பயந்தாங்க. என்ன அப்படின்னா, வெறும் BA படிச்சுட்டு ஒருவேளை உனக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா யார் உனக்கு சப்போர்ட் பண்ணுவா, எந்த மாதிரி வேலை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அவங்க வீட்டில் வந்து சின்ன தயக்கம். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீ ஒரு பேசிக் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சுக்கோ, நீ அந்த டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னோட திங்ஸை வந்து நீ ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன. பட் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். என்ன அப்படின்னா, நிறையா வீடுகளில் வந்து இல்லை நீ ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு நீ வந்து குடும்பத்தை காப்பாற்ற அப்புறமா நீ உன்னோட ஆம்பிஷன்ஸை பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் எங்கள் வீட்டில் இல்லைப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வந்து உன்னோட ஆம்பிஷன் என்னவோ அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக எனக்கு இருந்துச்சு. எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு டிசிஷன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டிசிஷனை மறுத்து பேச மாட்டாங்க. இவன் கரெக்டாக தான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அது வந்து எனக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ரெஷர். இன்னொன்று என்னென்னா, நம்மளை வந்து என்னை நம்புகிறப்போ நம்மளுக்கு இன்னும் அது ஒரு அதிக ப்ரெஷர் வந்துடும். என்ன அப்படின்னா, ஐயோ நம்மளை இவ்வளோ கரெக்ட் நம்ம சொல்கிறத நம்புகிறாங்களே, ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து எங்களோட அப்பா அம்மா வந்து எனக்கு வந்து ரொம்ப கிஃப்டடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் எது சொன்னாலும் ஓகே அவன் கரெக்டாக பண்ணுவான் அப்படிங்கிறனால சரிப்பா நீ பண்ண அப்படிங்கிற ஒரு நோஷனில் என்னை விட்டதுனால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து
நான் ஸ்கூல்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் இந்த நியூஸ் பேப்பர்ஸ் அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் திங். பட் IASக்குன்னு படிக்கல. ஒரு இன்ஃபார்ம்டு சிட்டிசனாக நம்ம வந்து ஒரு நல்ல குடிமகனாக இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கிற நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கு வந்து நாளிதழ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி. ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு 11th 12th படிக்க ஆரம்பித்து ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மோல்ட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் தாத்தா என்னென்னா, நான் நியூஸ் பேப்பர் படிக்காமல் எங்கள் தாத்தா என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ நீ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதில் வந்து அதுவும் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதில் வந்து டெய்லி 5 புது வார்த்தைகள் இங்கிலீஷில் நான் வந்து கற்றுக்கிட்டு அவங்களுக்கு எழுதி அது டிக்ஷனரியில் பார்த்து மீனிங் வேறு எழுதி கொடுக்கணும். ஓகே இன்றைக்கி இந்த 5 வேர்டு படிச்சியா, ஓகே இன்றைக்கி நியூஸ் பேப்பர் படிச்சியா, அப்புறம் தான் நீ ஸ்கூல் போகணும். இனிஷியலாக வந்து என்னடா நம்ம இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களே, இந்த நியூஸ் பேப்பர்லாம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் நாளடைவில் வந்து அந்த இது வந்து எனக்கே ஒரு ஹேபிட் ஆச்சு. அதே மாதிரி எக்ஸாமுக்கு நான் படிக்கிற போது எல்லோரும் என்னோட சக ஆஸ்பிரன்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ தான் நியூஸ் பேப்பர் ரீடிங்னு ஒரு தனியாக கிளாஸ்லாம் போக ஆரம்பித்தாங்க. ஹவு டு ரீட் நியூஸ் பேப்பர், ஹவு டு டேக் நோட்ஸ் இன் நியூஸ் பேப்பர். ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து அப்போவே வீட்டில் வந்து இப்படி பண்ணப்போ நான் வந்து அவங்களோட ஒரு 3 months அஹெட் ஆன மாதிரி இருந்துச்சு. அவங்க அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் எப்படின்னு கற்றுக்கிற விஷயத்த நான் ஏற்கனவே கற்றுட்டதுனால அவங்களோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் என்னால் ஈஸியாக கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ வீட்டில் வந்து ஓகே இதை படிக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர்த்து அதுக்கான ஃபினான்ஷியல் எப்படி ஒரு வயபிலிட்டி என்ன அப்படிங்கிறத அவங்க யோசிக்கலை. ஸோ அப்புறம் வந்து வீட்டில் எப்படியோ கடன் வாங்கி லோன்லாம் வச்சு ஸோ ஃபைனலாக எனக்கு வருஷம் ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறத அவங்க கட்டினதுக்கப்புறமும் என்ன அப்படின்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெஷர்னு ஒன்று, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபீஸ் கட்டினதுக்கப்புறம் வந்து ஏன் முடிக்கலையா இன்னும் படிக்கலையா அப்படிங்கிற மாதிரி வீட்டில் வந்து கேட்டு ப்ரெஷர் பண்ணால் நம்மளோட UPSC ப்ரெஷரில் இதுவும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்காக இருக்கும். பட் அந்த மாதிரி எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை. எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, நம்ம கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, பட் நம்ம பையன் வந்து நல்லா ஆயிடுச்சுனா அதை விட பெரிய சக்ஸஸ் நம்மளுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் பார்க்குறப்போலாம் வந்து எனக்கு வந்து நெகிழ்ச்சியாக இருக்கும். என்னடா நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ நம்மளை நம்புகிறாங்க, இவ்வளோ வந்து கஷ்டத்துலேயும் வந்து நம்மளை வந்து இப்படி வந்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அதுதான் வந்து ஒரு ஃபயர், உண்மையான ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபயரை கொடுக்குது. இப்போ வந்து எப்படியாவது நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பேரண்ட்ஸோட அவங்களோட அந்த ஒரு டிபெண்டன்ஸை குறைச்சி அவங்களுக்கு நம்மளால் கஷ்டம் இன்னும் அதிகமாக ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு வெறி தான் வந்து இன்னும் அதிகமாக நம்மளை வந்து என்னை வந்து படிக்க வச்சுது. அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே நான் வந்து டெய்லி வந்து காலையில் ஃபோன் பண்ணுறப்போ என்ன ப்ரெஷர் இருந்தாலும் அவங்க வந்து வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டியாப்பா, அடுத்து என்ன பண்ணுற, எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்க, என்ன பண்ணுற, இப்போ எக்ஸாம் வருது, இதுதான் கேட்பாங்க. நீ ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துக்கோ. எனக்காவது நான் வந்து ஒரு 12 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னா சொன்னால் கொஞ்சம் நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட்டு உடம்பை பார்த்துட்டு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பட் ஸ்டில் வந்து ஆனால் அவங்களுக்கு வந்து பையன் வந்து இன்னும் சீக்கிரம் கிளியர் பண்ணணும்னு தோணும். பட் பையனோட ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு பாசம் நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து நெகிழ்ச்சியாகவே இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ எங்கள் அப்பா அம்மா அதே மாதிரி பாட்டி தான் என்னோட ரொம்ப க்ளோஸ். ஸோ எப்போவுமே வந்து டெய்லி வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பேசுவேன். பட் பாட்டி வந்து ரொம்ப ரொம்ப டெய்லி 2 times பேசுவாங்க. காலையில் ஒரு தடவை நான் கிளாஸஸ் போகிறதுக்கு முன்னாடி, திருப்பி நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி என்ன இன்னும் முழிச்சிட்டு இருக்கியா, இன்னும் படிச்சுட்டு இருக்கியா, போதும் ரொம்ப நேரமாக படிக்கிற, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. எங்கள் வீட்டில் வந்து எந்த டைம்லையுமே வந்து எனக்கு பெருசாக ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே எனக்கு இருந்ததில்லை. அது வந்து ஒரு 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஃப்ரீடம் வந்து பேரண்ட்ஸ் கொடுத்ததில்லை. எனக்கு எப்படின்னா படிச்சிட்டியாப்பா, இன்னும் நான் படிச்சிட்டேன் அப்படின்னா அதை நம்பிடுவாங்க. ஓகே அப்படின்னா ஓகே, நீ இப்போது எங்கள் வீட்டில் வந்து நீ 500க்கு 490 எடுக்கணும், 495 எடுக்கணும், 1200க்கு 1170க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ரெஷருமே பண்ணுறதில்ல. நீ பார்த்துக்கோப்பா, நீ படிச்சிருவேன்னு தெரியும், உனக்கு என்ன தேவையோ அதற்கேற்றாப்புல நீ படித்து நீ வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் நான் வந்து எனக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல படித்து என்னால் மார்க் எடுக்க முடிஞ்சுச்சு. ஸோ
நம்ம ஏற்கனவே அந்த 10th 12th நம்ம எக்ஸாம் அந்த பப்ளிக் எக்ஸாம் ப்ரெஷரில் இருக்கும்போது அவங்களும் வந்து நீ பாரு இந்த வீட்டில் இவ்வளோ படிக்கிறான், அந்த பையன் எவ்வளோ படிச்சிருக்கான், இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு 3 monthsக்கு வந்து தான் ஓப்பன் ஹவுஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸையும் வர சொல்லி இந்த ரேங்க் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அப்போ கூட வந்து பாருங்கள் அவங்க பையன் இந்த எக்ஸாமில் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கிறான் அப்படிங்கிறப்போ இன்னொரு பையன் பாரு அந்த பையனை அவ்வளோ படிக்கிறாங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட சொன்னதில்லை. நீ பார்த்துக்கோ இந்த தடவை கம்மியாக இருக்கா, ஓகே அடுத்த தடவை இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேங்கிறத பார்த்து நீயே ரெக்டிஃபை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததுனால என்னால் என்னோடய ஃபுல் பொட்டென்ஷியலை கொடுக்க முடிஞ்சு, என்னால் ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக படிக்க முடிஞ்சது. ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ நான் படித்தப்போ வந்து சிவில் சர்வீஸ்க்கே வந்து ஃபீஸ் மட்டுமே ஒரு 1 லட்சம் தேவைப்படும், ஒரு 1.5 லட்சம் தேவைப்படும். அப்படிங்கிறப்போ எங்கள் வீட்டோட ஆண்டு வருமானமே ஒரு 3 லட்சம் 4 லட்சம் தான், மொத்தமே 2-3 லட்சம் தான் ஆண்டுக்கே வருமானம் இருக்கும். அப்படிங்கிறப்போ எனக்கே ஒரு மாதம் ஒரு டைம்லேயே வந்து ஒரு 1/3 ஆஃப் த அமௌண்ட் அவங்க வந்து பே பண்ணணும். அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து நிறையா அவங்களோட விவசாய நிலம் இருந்துச்சு. ஸோ இந்த விவசாய நிலத்தெல்லாம் வந்து விற்றுருக்குறாங்க. ஸோ விவசாய நிலம் விற்றுருக்குறாங்க. அதே மாதிரி அவங்களோட கம்ஃபர்ட், இப்போது ஏதோ ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா இல்லை ஊருக்கு வேணாம், பையன் படிக்கட்டும். ஸோ பையனுக்காக அந்த விஷயங்களை நம்ம தடுக்கிறது. அதே மாதிரி இப்போது ஒரு ஜுவல் இருக்குன்னா அந்த ஜுவல்லை வந்து பிளச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபீஸ் கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சாக்ரிஃபைசஸ் வந்து என்னோடய பெற்றோர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். நிறையா நம்மக்கிட்ட என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணோங்கிறத அவங்க சொல்கிறது இல்லை. ஸோ ஆனால் அவங்க ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து நானே பார்த்துருக்குறேன். சில நாள் போனால் வீட்டில் இது இருக்கும், சில நாள் வீட்டில் இது இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்போ ஏன் அவங்க வந்து அப்பா சொல்கிறது அதான், அப்பா வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம், அந்த கஷ்டம் வந்து பையனுக்கு தெரியக்கூடாது. நம்ம இந்த கஷ்டப்படுறோன்னு பையன் தெரிஞ்சான்னா பையன் வந்து ஐயோ நம்மளால் இவ்வளோ கஷ்டம் இருக்கேன்ட்டு அவனுக்கு வந்து ஒரு மைண்ட் டைவர்ட் ஆகும். ஸோ நம்ம படுற கஷ்டத்தை நம்ம பையனுக்கு தெரியாமல் ஆனால் அவனுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு எனக்கு எல்லா கம்ஃபர்ட்டையும் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் என் பெற்றோர்கள்ட்ட வந்து ஒரு ஸ்பெஷல். விவசாய குடும்பம் அப்படின்னு நான் சொல்கிறப்போ உங்களுக்கே தெரியும், விவசாயத்தில் வந்து ஒரு சஸ்டைனபிள் இன்கம்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு வருஷம் திடீர்னு வரும், ஒரு வருஷம் வறட்சியில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த பயிருமே இருக்காது. அப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக நஷ்டம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ குடும்பத்தில் வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படின்னா அது குடும்ப செலவுகளுக்கு செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு பேசிக் டிகிரி அப்படின்னு காலேஜ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் அப்படிங்கிறது சேரணும்னு நினைக்கிறப்போ எல்லாருமே எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு நினச்சாங்கன்னா படித்து முடித்த உடனே வேலைக்கு போயிடுவான். ஸோ வேலைக்கு போயிட்டான்னா நம்மளோட பொருளாதாரம் வந்து முன்னேறிடும் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தான் அவங்க வந்து பயந்ததே. வெறும் நீ பிஏ தமிழோ ஏதோ படிச்சுட்டேன்னா ஒருவேளை உனக்கு ஐஏஎஸ் கிடைக்கல அப்படின்னா நீ வந்து என்ன ஜாப் போவ என்ன பண்ணுவேன்னு தெரியாதனால அவங்க பேசிக் டிகிரி படிக்க சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு கடவுள் புண்ணியத்தில் ஒரு மார்க் எடுத்திருந்தானே எனக்கு கவர்மெண்ட் காலேஜே கிடச்சிது. ஸோ நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பிடெக்னால வந்து ஃபீஸும் வந்து ரொம்ப கம்மி தான், வருஷத்துக்கே மொத்தமே 6000 ரூபா தான் ஃபீஸ். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக ஃபேமிலியால் வந்து பண்ண முடிஞ்சது. அதுவும் நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்னால 6000ல் 50% தான் ஃபீஸ். ஸோ 3000 தான் ஃபீஸ். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு பேர்டன் வந்து எங்கள் வீட்டில் வரல. ஸோ அதனால் தேங்க் காட் வந்து என்னாலே எங்கள் குடும்பத்துக்கு பெரிய கஷ்டம் வரல. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா யார்கிட்டையுமே நான் சொல்லலை, ஓகே இவன் அப்படியே போயிடுவான் அப்படின்னு நினச்சப்போ ஒரு காலேஜ் சேர்ந்து ஒரு ஃபைனல் இயர் நம்ம படிக்கும்போது எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வந்துச்சு. ஸோ கேம்பஸ் இன்டர்வியூவில் எனக்கு வந்து ஒரு 4 கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் கிடச்சிது. ஸோ வீட்டில் எல்லோரும் நினச்சாங்க சரி 4 கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டான் ஏதாவது நல்ல வேலைக்கு போயிடும் அப்படிங்கிறப்போ நான் வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த 4 கம்பெனி ஆர்டரையும் டிக்ளைன் பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் வீட்டில் சொல்கிறேன் இப்படி 4 கம்பெனி வந்துச்சு, 4 கம்பெனிலையும் டிக்ளைன் பண்ணிட்டேன், நான் வந்து யூபிஎஸ்சி படிக்க போகிறேன் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் ஷாக்காக பார்த்தாங்க. என்ன பண்ண போகிறான் அப்படின்னா என்ன, அதில் என்ன வேலை கிடைக்கும் என்ன எதுவுமே வீட்டில் தெரியாதப்போ சரி நீ எது பண்ணாலும் கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதற்கப்புறம் வந்து இந்த கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நான் வந்து டெல்லியில் போய் படித்ததுனால கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால பட் அதற்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு கடன் வாங்கி அந்த மாதிரி தான் வந்து அவங்களால செலவு பண்ண முடிஞ்சது. தேங்க் காட் என்னால் ஒரு வருஷத்துலேயே கிளியர் பண்ண முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனில் வந்து இன்னும் அவங்கள நான் கஷ்டப்படுத்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் என்னை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி அவங்க கஷ்டத்துலேயும் என்னை வந்து படிக்க வச்சதுனால தான் என்னால் இந்த இடத்துல இப்போ இருக்க முடியுது. ஸோ அதற்கு வந்து முதல்
மற்றும் முற்றான காரணம் வந்து என்னோடய பெற்றோர்கள் தான். ஒரு ஃபேமிலி பாண்டு தான் வந்து என்னை வந்து இன்னும் ஒரு விகரோடு படிக்க வச்சு என்னை வந்து இங்கே இருக்க வச்சுருக்கு.